ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகே ட்ரேடிங். இப்போ நம்ம சென்செக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். சென்செக்ஸ் இன்றைக்கி ஒரு மைல்கல் ஆல் டைம் ஹை 80,000 பிரேக் பண்ணியிருக்கு. பட் அது கொண்டாடுற அளவுக்கு மார்க்கெட்டில் ஒன்றும் விஷயம் இல்லை. ஏன்னா ஓப்பனே அதுதான், ஓப்பன் பண்ணி ஒரு 50 பாயிண்ட் தான் சென்செக்ஸ் எல்லாம் ரேலி போயிருக்கு. அப்போனா என்ன அர்த்தம்? இது ஒரு சந்தோஷமான ஹை பிரேக் பண்ணலை, அதாவது ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணலை. ஸோ என்ன நடக்கும் போது நாளைக்கு பார்த்தா தான் தெரியும். அநேகமாக ஃபால் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த 80,000 அப்படிங்கிறது ஒரு பெரிய மைல் ஸ்டோன், அது கொண்டாடுற அளவுக்கு ரேலி இல்லை, அவ்வளோதான். ஸோ என்னன்னு பார்க்கலாம். மார்க்கெட் ஓப்பன் ஆனது 80,013, ஹை 80,074, லோ 79,754, மார்க்கெட் க்ளோஸ் வச்சுருக்குது 79,986. ஸோ இதன்படி பார்க்க போனால் நமக்கு நியர்பை ஸ்ட்ரைக்காக இருக்குது 79,900. ஸோ 79,900 படி கால்குலேட் பண்ணால் நமக்கு ஒரு கால் ஆப்ஷன் 353 பாயிண்ட்ஸ், புட் ஆப்ஷன்ஸ் 340, டோட்டலாக ஒரு 693 பாயிண்ட்ஸ் ரேலி இருக்கிற மாதிரி தெரியுது. இது எப்படி பார்த்தோம்னா நமக்கு இமீடியட்லி ரெசிஸ்டன்ஸ் 1 இருக்க போகிறது 80,253, ரெசிஸ்டன்ஸ் 2 இருக்க போகிறது 80,593. சப்போர்ட் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் 1 79,360, சப்போர்ட் 2 79,207. ஸோ மார்க்கெட் ரொம்ப அதீத ஹை உச்சத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் கிராஷஸாக இருங்க. எந்நேரம் வேணாலும் மார்க்கெட் ஃபால் ஆகலாம். ஏன்னா எல்லா இண்டெக்ஸும் இருக்கிற 5-6 இண்டெக்ஸும் ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் பண்ணி அதுக்கப்புறம் ஹையாக ரேலி கொடுக்கல, எல்லாமே திருப்பி கீழே தான் இறங்கிட்டு இருக்குது. ஸோ பார்க்கலாம் நாளைக்கு இது மட்டும் என்ன நடக்க போகுதுன்ட்டு. ஸோ நம்ம கால்குலேஷன் படி நமக்கு மிட் பாயிண்டாக இருக்க போகிறது 79,806. ஸோ 79,806க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆனால் என்ட்ரி கால் ஆப்ஷன்ஸ், அதுக்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆனால் என்ட்ரி புட் ஆப்ஷன்ஸ். இதை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா மார்க்கெட்டோட ஓப்பன் தான் நம்ம வச்சு கால்குலேட் பண்ண முடியும். மார்க்கெட் ஓப்பனுக்கு அப்புறம் தான் ரேலியே நம்ம கால்குலேட் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் ஹை எத்தனை பாயிண்ட் போயிருக்கு, அதுக்கப்புறம் லோ, மிச்ச பாயிண்ட் லோ பக்கம் வரணும். இப்போ உதாரணத்துக்கு 623 பாயிண்ட் இருக்குன்னா ஒரு 90 பாயிண்ட் ஹை பக்கம் போச்சு, ஓப்பன்லேருந்து ஹை போச்சுன்னா மிச்சம் 600 பாயிண்ட் கீழே தான் வரப்போகுது. ஸோ இதை எப்படி ஒரு 10 கால்குள்ளே நம்ம கால்குலேட் பண்ணி எடுத்துடலாம் தாராளமாக. மார்க்கெட்டில் நம்ம ப்ரெடிக்ஷனை டெய்லி வாட்ச் பண்ணிங்கன்னா கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் 1 இல்லை ரெசிஸ்டன்ஸ் 2 அது நிற்கும். அங்கேருந்து நமக்கு ரிவர்ஸ் எடுத்துச்சுன்னா தாராளமாக நம்பி புக் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,